வணக்கம் நண்பர்களே. இறை உணர்தலுக்கான அதாவது கிரவுன் சக்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய சகஸ்ரஹாரா சக்கராவை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நாம இந்த சேனல்ல 7 சக்கரங்களை பத்தின தெளிவான விளக்கத்தையும் அதை தொடர்ந்து பஞ்சபூதங்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி மற்றும் தன்னை உணர்தலுக்கான ஆக்ஞா, இந்த சக்கரங்கள் எல்லாம் பேலன்ஸா இருந்ததுன்னா உடல் அளவுலயும் மனதளவுலயும் என்ன மாதிரி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி அதை எப்படி ஓப்பனோ மூலமா பேலன்ஸ் பண்றது அப்படிங்கறத சொல்லி இருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்து பயனடைங்க. இப்ப நாம சகஸ்ரஹாரம் அப்படின்னு சொல்ற கிரவுன் சக்கரா பேலன்ஸ்டா இருந்ததுன்னா உடல் அளவுலயும் மனதளவுலயும் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சிந்தனை செய்மலமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அடுத்தடுத்து போட போற வீடியோக்கள் உங்களுக்கு நிச்சயமா உபயோகமா இருக்கும். அந்த வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சு நீங்க அதை பார்த்து பயனடைய உதவியா இருக்கும். சகஸ்ரஹாரா சக்கரா இது நம்முடைய உச்சந்தலையில 1000 இதழ்களை கொண்ட தாமரை பூ போல இருக்கும். இத துரியம், தாமரை சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஊதா நிறத்துல இருக்கும். இந்த சக்கரம் பிறந்த குழந்தைகளுக்கு ஓபன்ல தான் இருக்கும். 9 துவாரங்கள் நம்மளுடைய உடம்புல இருக்கு. அதுல சூட்சமமா இருக்கக்கூடிய 10வது துவாரம் தான் இந்த சகஸ்ரஹாரா சக்கரம். இதன் மூலமா தான் நாம பிரபஞ்ச சக்தியோட தொடர்பு கொள்ள முடியுது. உண்மையை சொல்லணும்னா ஆன்ம பயணத்தை கூட இதன் மூலமா நிகழ்த்த முடியும். ஆனா அதுக்கான சரியான குரு இல்லாம நாம இத முயற்சி செய்யவே கூடாது. இந்த சக்கரம் பேலன்ஸா இருந்ததுன்னா உடல் அளவுல என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கலாம். பீனியல் சுரப்பி இதனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நம்மளுடைய மூளையினுடைய மேல் பகுதி இந்த சக்கராவினுடைய கட்டுப்பாட்டுல தான் இயங்குது. நரம்பியல் அமைப்பு, நர்வஸ் சிஸ்டம் தெளிவா இருக்கும். மன அழுத்தம் குறையும், தூக்கம் நல்லா வரும், மூளையுடைய செயல்பாடு மேம்படும், நினைவாற்றல் அதிகரிக்கும், தெளிவான சிந்தனை ஏற்படும், தலைவலி மயக்கம் குறையும், ஹார்மோன் சமநிலை பெற உதவும், தலை சுற்றல், குளிர்வாதம் அதாவது குளிர்காலத்துல ஏற்படக்கூடிய செரிமான கோளாறு, மூட்டு வலி, உடல் வலி அல்லது நரம்பு வலி, முதுகு வலி, இது எல்லாமே குறையும். இததான் குளிர்வாதம்னு சொல்றாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், பெருங்குடல் மற்றும் குடலினுடைய இயக்கம் நல்லா இருக்கும், சரிவிகிதமா கழிவுகளை வெளியேற்றும், மலச்சிக்கல், அமில கோளாறு இது எல்லாமே குணமாகும். இந்த சக்கரம் பேலன்ஸா இருந்ததுன்னா மனதளவுல நாம எப்பவுமே ஒரு விதமான ஆனந்தமான நிலையில இருப்போம். உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும், சவால்கள் இருந்தாலும், நீங்க எப்பவுமே ஒரு விதமான மகிழ்ச்சியான மனநிலையில இருப்பீங்க. அதாவது இந்த உலகியல் வாழ்க்கையில இருந்து ஒரு பற்றற்ற நிலை உருவாகும். பற்றற்ற நிலை அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வேலைய, உங்களை சுத்தி இருக்கிறவங்கள, செல்வத்தை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போறது அப்படின்னு அர்த்தம் இல்ல. உங்ககிட்ட எது இருந்தாலும் இல்லை அப்படின்னாலும் மகிழ்ச்சியா இருக்கிற மனநிலை தான் பற்றற்ற நிலை அப்படின்னு ஆன்மீகத்துல சொல்றாங்க. உங்களுக்கு எந்த ஒரு சவால்கள் இருந்தாலும் அந்த சவால்களை மகிழ்ச்சியான மனநிலையில இருந்து சரியா அணுகுவீங்க. ஏன்னா நீங்க இந்த பிரபஞ்ச சக்தியோட இணைஞ்சிருக்கும் பொழுது உங்களால எந்த ஒரு சூழ்நிலையும் சரியா கையாள முடியும். உங்களுடைய சுபாவம் அப்படிங்கிறது முழுமையா மாற ஆரம்பிச்சிரும். ஏன்னா நீங்க மகிழ்ச்சியான மனநிலையில இருக்கும் பொழுது எல்லார்கிட்டயும் பணிவா, கருணையோட, அன்போட நடந்துப்பீங்க. சாதாரணமா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நாம போகும்போது யாராவது நம்ம காலை மிதிச்சுட்டாங்கன்னா கூட அவங்க சாரி சொன்னாலும் நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம போயிடுவோம். அதே நம்மளுடைய மனநிலை சந்தோஷமா இல்லாத போது அவங்க கூட சண்டைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிப்போம். இந்த சக்கரம் பேலன்ஸா இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதை நம்மளால எளிமையா கடந்து போக உதவும். அது மட்டும் இல்ல, இந்த சக்கரம் பேலன்ஸ்டா இருக்கும்போது மன நிறைவோட இருப்போம், விவேகத்தோட நடந்துப்போம். அதே மாதிரி எந்த உறவையும் தேடி போகணும்னு அவசியமே இல்லை. உங்களை தேடி எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீங்க அந்த பிரபஞ்ச ஆற்றல், அன்பின் அலைவரிசையோட ஒண்ணு சேருவீங்க. அப்ப நீங்க ஒரு அன்பின் காந்தமா மாறி எல்லாரையுமே ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப நாம ஓப்பனோ மூலமா இந்த சக்கரத்தை பேலன்ஸ் பண்ணி இதுல இருக்கிற நன்மைகளை அடைய போறோம்.
அதுக்கு முன்னாடி உங்களை யாரும் தொந்தரவு செய்யாத இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்களுடைய முதுகுத்தண்டு நேரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடியலனா சப்போர்ட்டுக்கு சுவர்ல சாஞ்சு உட்கார்ந்துக்கோங்க. உங்களுடைய சுவாசத்தை நல்லா உள்ள இழுத்து நிதானமா வெளியில விடுங்க. 3 முறை உங்களுடைய சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியே விடும் பொழுது உங்களுடைய உடம்புல மனதுல இருக்கக்கூடிய இறுக்கங்கள், அழுத்தங்கள் இது எல்லாம் அப்படியே வெளியாகிற மாதிரி பாருங்க. இப்போ உங்களுடைய கவனத்தை உச்சந்தலையில செலுத்துங்க. இப்ப நான் சொல்ல போற வாக்கியங்களை என்னோட சேர்ந்து உருக்கம் உணர்தலோட சொல்லுங்க, இல்லனா கேளுங்க. சகஸ்ரஹாரா சக்கரத்துல உங்களுடைய கவனம் முழுவதும் இருக்கட்டும். ஆரம்பிக்கலாம். நான் இறைவனுடன் இணைந்து இருக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. நான் இந்த பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்து இருக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. நான் என்னுடன் இணைந்து இருக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அன்பிற்குரிய சகஸ்ரஹார சக்கரமே, என்னை மன்னித்து விடு. தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நன்றி. நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த உடலும் நான் அல்ல, இந்த மனமும் நான் அல்ல, அதற்கும் மேலானவர் என்று உணர்கிறேன். அன்பிற்குரிய சகஸ்ரஹார சக்கரமே, என்னை மன்னித்து விடு. தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நன்றி. நான் உன்னை நேசிக்கிறேன். என் மனம் தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்கிறது. அன்பிற்குரிய சகஸ்ரஹார சக்கரமே, என்னை மன்னித்து விடு. தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நன்றி. நான் உன்னை நேசிக்கிறேன். எனது மூளை சுறுசுறுப்பாக இயங்குகிறது. நான் விவேகத்துடன் கவனமாக செயல்படுகிறேன். அன்பிற்குரிய சகஸ்ரஹார சக்கரமே, என்னை மன்னித்து விடு. தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நன்றி. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் சாந்தமாக உணர்கிறேன். நான் என்னை உணர்கிறேன். அன்பிற்குரிய சகஸ்ரஹார சக்கரமே, என்னை மன்னித்து விடு. தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நன்றி. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் இறை அருளை
பெறுவதற்காக என்னை முழுவதுமாக திறக்கிறேன். அன்பிற்குரிய சகஸ்ரஹார சக்கரமே, என்னை மன்னித்து விடு. தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நன்றி. நான் உன்னை நேசிக்கிறேன். என் உயிர் இறைவனின் அன்போடு ஒன்று சேர்ந்து இருப்பதை உணர்கிறேன். அன்பிற்குரிய சகஸ்ரஹார சக்கரமே, என்னை மன்னித்து விடு. தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நன்றி. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருக்கிறேன். அன்பிற்குரிய சகஸ்ரஹார சக்கரமே, என்னை மன்னித்து விடு. தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நன்றி. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் அன்பாலும் கருணையாலும் நிறைந்திருக்கிறேன். அன்பிற்குரிய சகஸ்ரஹார சக்கரமே, என்னை மன்னித்து விடு. தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நன்றி. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் என்னையும் என்னை சுற்றி இருக்கும் அனைத்து உயிர்களையும் நேசித்து மதித்து நடக்கிறேன். அன்பிற்குரிய சகஸ்ரஹார சக்கரமே, என்னை மன்னித்து விடு. தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நன்றி. நான் உன்னை நேசிக்கிறேன். ஆன்மாவாகிய நான் இறைவனின் வழிகாட்டுதலுக்கு நன்றியோடு இருக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இறைவனின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் உணர்ந்து நடக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இப்போ உங்க சுவாசத்தை நல்லா உள்ள இழுத்து நிதானமா வெளியில விடுங்க. ரிலாக்ஸ்டா உங்களுடைய கண்களை திறந்துக்கோங்க. சகஜமான நிலைக்கு வாங்க. உங்களுடைய கை கால்களை அசைச்சுக்கோங்க. இந்த சகஸ்ரஹார சக்கரத்தை நீங்க பேலன்ஸ் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில இறைவனுடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு வினாடியும் உணர்ந்து நன்றி உணர்வோட மகிழ்ச்சியா வாழுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.